ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பிகினர்ஸா இருந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ முக்கியமா? கண்டிப்பா முக்கியம். இந்த காலத்துல சேவிங்ஸ்னா என்னது? இதை நம்ம ஒரு பிக்கி பேங்க்ல சேவ் பண்ணுவோம், அல்லது வீட்டுல இருக்க பீரோல சேவ் பண்ணுவோம். கரெக்டா? இப்ப நான் ஒரு வருஷம் சம்பாதிச்சு ஒரு லட்சத்தை நான் சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த பீரோலயே நான் வச்சிருக்கேன். சரியா? சோ இப்போ நம்ம சேவ் பண்றது நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றத நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்கு ஒரு நாள் பால் 5 ரூபான்னு இருந்துச்சு, 10 ரூபான்னு ஆச்சு. அதுக்கப்புறம் 25 ரூபான்னு இப்ப 5 ரூபான்னு நிக்குது. சோ பால் விலைவாசி வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே போகுது. இப்ப நான் அந்த 1 லட்சத்தை பீரோலயே வச்சிருந்தேன்னா அடுத்த வருஷம் நான் அதே மதிப்புள்ள பொருளை என்னால வாங்க முடியுமா? விலைவாசி அப்படின்றது கூடிக்கிட்டே தான் போகும். சோ நம்மளோட கணக்குப்படி வருஷத்துக்கு ஒரு 7% கூடுது விலைவாசின்றது. அந்த 1 லட்சத்தை நான் பீரோலயே வச்சிருக்கிறதுனால எனக்கு எந்த பயனுமே கிடையாது. இது என்ன பண்ணணும்? ஏதாவது அப்பதைக்கு எதெல்லாம் விலைவாசி ஏறுது, ரியல் எஸ்டேட்டோ கோல்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து வாங்கி போடுறதுனால தான் என்னால இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ண முடியும், என்னோட வெல்த்தை க்ரோ பண்ண முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி பண்றதுக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி டீடைல்டா சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கரெக்டா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல நம்ம செட் பண்ண வேண்டியது கோல்ஸ். நம்மளோட இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகும். கோல்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது ஒரு கோலா இருக்கும், டிராவல் பண்ணணும் அப்படின்றது ஒரு கோலா இருக்கும். இதே நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது ஒரு கோலா இருக்கும். இதே எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஒரு பணம் வரணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி வெல்த் இருக்கணும் அப்படின்றது ஒரு கோலா இருக்கும். ஸோ கோல்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ நம்மளோட கோல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் எந்த கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறேன்? சப்போஸ் நான் இப்ப மேரேஜ்க்காக இந்த ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லுவாங்க, மேரேஜ், எமர்ஜென்சி ஃபண்டு, நான் என்ன கொஞ்சம் நாள்ல அப்ராட் போக போறேன், சுத்தி பார்க்க போறேன், இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஸோ இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோல்ஸ்க்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ போய் லாங் டேர்ம் கோல்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வச்சுக்கிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. இதெல்லாம் ஷார்ட் டேர்ம். இதே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது ஒரு கோலா இருந்ததுன்னா, வீடு எடுத்ததுமே வாங்க முடியாது, எடுத்ததும் 3 வருஷத்துல எல்லாம் அது பண்ண முடியாது. ஸோ அது ஒரு மீடியம் டேர்ம் பீரியட்ல கொடுக்குறது. ஸோ அப்பனா ஒரு 5 இயர்ஸ் நான் அந்த கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ இன்னில இருந்து நான் இன்னொரு 5 வருஷம் நான் அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோல் அச்சீவ் பண்ண போறேன். இதே என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறமா நான் எனக்கு சொத்து எவ்வளவு சேர்க்கணும், என்னோட குழந்தைங்களுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ அது லாங் டேர்ம் கோல் இன்வெஸ்ட்மெண்டா நீங்க எடுத்துக்கணும். லாங் டேர்ம்னா 7+ இயர்ஸா இருக்கலாம். சரியா? சோ நீங்க முதல்ல உங்களோட கோல்ஸ் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படின்றதுல நிறைய இருக்கு. நீங்க கோல்டுல பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணலாம், நிறைய அசட்டை நீங்க சேர்க்கலாம், ரியல் எஸ்டேட்ல பண்ணலாம். சோ முதல்ல கோலை செட் பண்ணிக்கோங்க. அது லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா அப்படின்றத பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க எந்த டைப்ல போக போறீங்க, எந்த டைப், அதாவது கோல்ட்ல தான் நான் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ண போறேன், ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ண போறேன், ரியல் எஸ்டேட்ல பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறது அதுக்கு அடுத்த டெசிஷனா இருக்கும். கோல்ஸ் செட் பண்ணியாச்சு, லாங் டேர்மா ஷார்ட் டேர்மான்னு டிசைடும் பண்ணியாச்சு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத டூ வேஸ்ல நான் பிரிச்சுக்கலாம். ஒன்னு லோ ரிஸ்க், இன்னொன்னு ஹை ரிஸ்க். லோ ரிஸ்க் அப்படின்ற ஆப்ஷன்ல நமக்கு எஃப்டி, ஆர்டி, அதுக்கப்புறமா இந்த பிஎஃப். எஃப்டினா என்னது? பிக்சட் டெபாசிட். ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட், பிஎஃப், இதெல்லாம் இருக்கும். இதுலலாம் ரிஸ்க் கம்மி. இது பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் அதெல்லாம் அவைலபிளா இருக்கும். ரிஸ்க் கம்மி. ஆனா இதுல இருந்து உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் விலைவாசியை பீட் பண்ணாது. மினிமம் எவ்வளவு? மேக்ஸிமம் ஒரு 6% வருமா? ஆனா விலைவாசி அதிகமாகிட்டே தான் போகும். கரெக்டா? லோ ரிஸ்க் தான். சோ நீங்க ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த பிளான்ஸ்க்கு நீங்க போகலாம். எஃப்டிஓ, ஆர்டிஓ அந்த மாதிரி நீங்க போகலாம். இதே நீங்க வெல்த்தை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு லாங் டேர்முக்கு கோல் வச்சிருக்கீங்க, அதே மாதிரி விலைவாசியை நீங்க தாண்டி போகணும்னு நினைக்கிறீங்க, பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஹை ரிஸ்க் அப்படின்றதுல நான் 3 இது வச்சிருக்கேன். நம்பர் 1 ஸ்டாக்ஸ். ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் வாங்குறது. அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கம்பெனில நீங்க போய் ஸ்டாக்ஸ் பை பண்ணி
அது மேல க்ரோ ஆகுச்சுன்னா நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணி ஏர்ன் பண்றது அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்க ஒரு ஸ்டாக்ஸை நீங்க சூஸ் பண்ணச்சுல நிறைய பார்க்கணும். ஃபண்டமெண்டலா நிறைய பார்க்கணும், டெக்னிக்கலா நிறைய பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸ்னா என்னது, அதுல பேசிக்கா என்னென்ன ரேஷியோஸ்லாம் இருக்கு, அது பாஸ்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, லாஸ்ட் 6 monthsல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, 5 yearsல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத ஒண்ணு ஒன்னா பார்த்துட்டு புக் வேல்யூ என்ன, பிஇ ரேஷியோ என்னது, அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அப்பதான் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஷேரை வாங்கணும். ஸோ இந்த ஷேர் எல்லாம் எப்படி வாங்கணுன்றத கூட டீடைல்டா வீடியோல போட்டிருக்கோம். அதுல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா எப்படி ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வேணும்னா நீங்க மறக்காம அதை பாருங்க. எப்படி ஒரு ஸ்டாக்ஸ் பிகினரா சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நாங்க வீடியோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்னா நமக்கு அந்த நம்மளால டைம் இல்ல ரிசர்ச் பண்ணி என்னென்ன ஷேர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்க தெரியலன்னா நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வால்வ் ஆகிக்கலாம். அதுல வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை அவங்க நிறைய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்து நிறைய நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. அதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதாவது ஃபீஸ் மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு கொடுக்கணும். அவங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணி அவங்க ஷேர்ஸ்ல அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் அதுலயும் பிஇ ரேஷியோ இருக்கு, என்ஏவி இருக்கு. அண்ட் இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலே வாஸ்ட் அது வந்து. ஸோ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதை எப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி நம்மளாம் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்காகவும் ஒரு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட பண்ணியிருக்கோம், கம்பேர்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வால்வ் ஆகுறதுன்னா எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு நீங்க அதை மறக்காம பாருங்க. அண்ட் ஆஸ் அ இன்வெஸ்டரா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றத பத்தி போட்டிருக்கோம். அண்ட் டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ மறக்காம அந்த பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க. 3 கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம ரொம்ப ரொம்ப பழைய மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தட். அப்ப அந்த காலத்துல இருந்தே வந்து கோல்ட சேவ் பண்ணி தான் அவங்களோட அசட்டை வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கோல்டு அப்படின்றது வந்து கோல்டு பீஸா வாங்கலாம், சாவரின் பாண்டா வாங்கலாம், அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இது பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் பிசிக்கல் கோல்டு அண்ட் டிஜிட்டல் கோல்டு, கையில கோல்டா வச்சுக்கிறது, டிஜிட்டல்ல கோல்டா வச்சுக்கிறது ஆப் மூலியமா, அதெல்லாத்தையும் தாண்டி கோல்டு பீஸ்னு வந்திருக்கு, சாவரின் பாண்ட் இருக்கு, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இப்ப நீங்க பீஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எல்லாம் நம்ம ட்ரேட் கூட பண்ணலாம். இந்த மாதிரி கோல்டுக்குன்னு கூட தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்க கோல்ட எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியுது, ஸோ ஸ்மார்ட்டா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ மறக்காம நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி, ஆஸ் அ பிகினரா நீங்க ஒரு 3 ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண நாலேஜே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டைரக்டா உங்களோட எஸ்ஐபியை இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னது, டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும், அதுல நீங்க டைரக்டா பண்றதுதான் வந்து இன்வெஸ்ட் பண்றது. இந்த இதுல எஸ்ஐபி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து உங்களோட அசெட்டை வந்து டைவர்சிஃபைடா வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஒன்னுத்தையே ரிலை பண்ணி இல்லாம கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ல, கொஞ்சம் ஷேர்ஸ்ல, அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கோல்ட்ல, கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்சிஃபைடா இருந்தீங்கன்னா ஒண்ணு போனாலும் இன்னொன்னு நமக்கு கை கொடுக்கும். சரியா? அதுக்கப்புறம் 3வது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நமக்கு தேவையானது லாங் டேர்ம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணா we cannot taste the fruit. ஸோ லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணா கேரண்டீட் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன மாதிரி ஜேர்னிலாம் இருக்கும் அப்படின்றத டீடைல்டா பார்த்தோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் ரிலேட்டட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சேனல்ல இருக்க பிளேலிஸ்டையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.